ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 16/7/2017 ஏவிளம்பி வருடம் ஆணி மாதம் 32ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி 1:38 PM வரை, பின் அஷ்டமி திதி. ரேவதி நட்சத்திரம், பாலவ கரணம், அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு உத்தராயணம் முடிவு. இந்த மாதம் முடிவு நாள் உத்தராயணம். அடுத்து தட்சிணாயனம் தொடங்கும். தேவர்களுடைய பகல் பொழுது முடிஞ்சு இரவு பொழுது நாளையிலிருந்து தொடங்கக்கூடிய நாளைக்கு ஆடி 1ஆம் தேதி. அது தவிர இன்னைக்கு சாயங்காலம் 4 to 6 அஷ்டமியும், அதாவது தேய்பிறை அஷ்டமியும் ராகு காலம் கூடக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. துர்க்கை வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த நாள். துர்காஷ்டமின்னு சொல்லலாம். அதோட நீங்க பைரவரையும் கும்பிடலாம். பைரவாஷ்டமின்னு சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமியில பைரவரையும் துர்க்கையும் வழிபடலாம். ஆக இன்னைக்கு ஆன்மீக பலன்கள்ல சிறப்புக்குரிய சந்தர்ப்பம். ஏன்னா உத்தராயணம் முடியறதுடைய அந்த நேரத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது. ஒரு நாளினுடைய மாலை பொழுது மாதிரி. இப்போ சாயங்கால நேரம் விளக்கேற்றி வச்சு தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி, தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து மாலை நேரம், கோதூளி முகூர்த்தம்னு சொல்லுவோம். அந்த மாலை நேரத்து இது தேவர்களுடைய கோதூளி முகூர்த்த நேரம். இன்னைக்கு இந்த 4 to 6 ராகு காலத்தில் அஷ்டமியும் சேர்றதுனால இந்த துர்க்கை வழிபடுறது மிகச்சிறந்த பலன். பைரவர் வழிபடுறது மிகச்சிறந்த பலன். துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகமே செய்து வழிபடலாம். இன்னைக்கு 4 to 6. இன்னைக்கு லீவு தானே உங்களுக்கெல்லாம். நிறைய பேருக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா லீவு இருக்கு, குழந்தைகளுக்கு லீவு இருக்கும். இன்னைக்கு கோவில்களுக்கு போய் நீங்க ஈஸ்வரன் கோயிலில் துர்க்கை அம்மன் இருக்கும். அம்மனுக்கு வடபக்கத்தில் அதுக்கு அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி, இல்லை அபிஷேகம் செய்ய முடியாட்டி நெய் தீபமாவது ஏற்றலாம். துர்க்கையர் அஷ்டோத்திர மந்திரங்களை படித்து வழிபட பில்லி சூனிய மேவல் தீய சக்திகளுடைய பாதிப்புகள் நீங்கும். ராகு திசை, ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்கும். ராகு கேது தோஷம் உள்ளவங்க இந்த நேரத்தில் சர்ப்பசாந்தி பூஜை கூட பண்ணிக்கலாம். காளகஸ்தியில் பண்ணலாம், வேற எங்க வேணாலும் பண்ணலாம். உள்ளூர் சிவன் கோயிலில் துர்க்கை அம்மனை வழிபடுறது கூட சர்ப்பசாந்திக்கு இணையான பலன் கொடுக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட தம்பதிகளுக்குள்ள சங்கடம் இருக்குன்னா, ராகு திசையால, ராகு கேது தோஷத்தாலேன்னா நீங்க அந்த பூஜை போய் பண்ணலாம். அப்படி பண்றதுனால இந்த சங்கடங்கள் அகலும். ஆக இன்னைக்கு மாலை 4 to 6 துர்க்க பூஜை, பைரவர் பூஜை அவசியம் பண்ணுங்க. காரிய வெற்றிகளை கொடுக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். வழக்குகள் போன்ற நிலையிலிருந்து அந்த இடையூறுகள், தேவையற்ற வழக்குகள் இடையூறிலிருந்து நீங்க செய்யும். நோய் நொடி அகலும், மனபயம் அகலும். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் சமம், சந்திரன் மீனத்தில் சமநிலை. நாளைக்கு சூரியன் கடகத்துக்கு போயிடுவார். சந்திரனும் நாளைக்கு மேசத்துக்கு போயிடுவார். செவ்வாய் கடகத்துல நீச நிலை. புதன் இருக்கக்கூடிய இடம் கடகத்துல பகை நிலை. குரு இருக்கிறது கண்ணில நட்பு நிலை. சனி விருச்சிகத்துல பகை நிலை. ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை நிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இந்த வார பலன்கள் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு விரயத்தில் இருக்கிற சந்திரன் நாளைக்கு ஜென்மத்துக்கு வருவார். நாளை மறுநாள் ஜென்மத்தில் இருப்பார். அப்புறம் 2ஆம் இடம் 3ஆம் இடங்கிறது சந்திரன் அஷ்டமத்துக்கு இது போக மாட்டார். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் அதிகம் கொடுக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம். மற்ற வரக்கூடிய நாட்கள் அந்த அளவுக்கு செலவுகள் கொடுக்காது. பொதுவாக ராசி அதிபதி நீசம், எல்லாமே கொஞ்சம் மந்தமா இருக்கு சார், பற்றாக்குறையும் இருக்கு அப்படி. அது இயல்பா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். இப்போ தொழில் இருந்தால் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி எல்லா நாளும் இருக்காது.
விவசாயங்கிறது ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க. அது ஆடியிலேருந்து தை வரைக்கும் நல்லா மழை பெய்யுது, விதைச்சா விளையுதுன்னா, தைக்கு அப்புறம் ஆடி வரைக்கும் விதைச்சா விளையிறது இல்லைங்களா? 6 மாதம் அவங்க சும்மா தானே இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள் வருமானம் குறைஞ்சாலே கவலைப்படுறோம். தொழில் பண்ணிட்டு ஆயில் பிறந்ததுலேருந்து ஆயில் உள்ள வரைக்கும் வருமானம் வந்துட்டே இருக்கணும். இப்படி மாறி மாறிதான் இருக்கு. புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் செலவாகும், நாளையிலிருந்து கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருக்கும். செவ்வாய் நேசத்தினால கொஞ்சம் தொழில் மந்தகழிவு போகும், அவ்வளோதான். ஆனாலும் தேவைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும். சில பேருக்கு திசாபுத்தி மோசமா இருந்தா, கடன் அதிகமா வாங்கியிருந்தா, கடன்காரன் பதில் சொல்ல முடியாம வெளியூரெல்லாம் போறவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பொதுவான விஷயத்துல சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்கணும். பொதுவாக சொல்லும் போது நம்ம ஓரளவுக்கு தான் வர முடியும். அந்த வகையில் இந்த வாரம் இன்று தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அஸ்வினியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு நீங்க எந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழில அதிகப்படியான லாபம் அடைவீங்க. கூடுதல் லாபம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளன. ஆமாங்க சார், ஞாயிற்றுக்கிழமைனா இப்போ மக்கள் அதிகமாக வருவாங்க, வருமானம் வரத்தான் செய்யுங்க சார். இதில் ஜோதிடம் என்ன இருக்கு, நீங்க இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு சொல்றீங்க போல இருக்குன்னு நீங்க நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னோட கணக்கு என்னன்னா, சந்திரன் லாபத்தில் இருக்காரு, குரு பார்வையில் இருக்காரு. அவர் லாபத்தை நோக்கிய சிந்தனை, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழல், 2 இன்ச்சுக்குரிய சாரம் பெற்றிருக்காருங்கிறது என்னுடைய ஜோதிட கணக்கு. அதையெல்லாம் நீங்க நினைக்கிற போக்குல நான் நினைக்க முடியாது. ஒரு விஷயத்தையே பல பேர் பல விதமா நினைப்பாங்க. நாமும் நமக்கு சரியான நம்ம ரூட்ல, நம்ம ஜோதிட ரூட்ல போயிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இது இப்படி இருக்கு. இன்னைக்கு கூடுதல் லாபம், நாளை மறுநாள் அந்த அளவுக்கு லாபம் இருக்காது. இன்னைக்கு சம்பாரிச்சது நாளை மறுநாள் கொஞ்சம் செலவான வேண்டியது கூட வரும். அதற்கப்புறம் சாதகமா இருக்கு. இப்படி போகும் இந்த வாரம். ஆக இந்த வாரத்தில் நாளை மறுநாள் கூடுதல் செலவுகளும், இன்று கூடுதல் லாபமும், அதன் பின் சராசரியான நிலையும் இருக்கக்கூடிய வாரமாக அமையும். கிருத்திகையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கும்பிடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இப்ப சூரியன் அதனுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒருத்தர் சுடுதுங்கிறாரு, நடக்கவே முடியல, இந்த சூரியன் வேற இப்படி சுட்டரிக்குதுங்கிறாரு. ஒருத்தங்க போட்டிருக்கிற பொருள் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு, துணி காய போட்டிருக்கான், சீக்கிரம் காஞ்சிருச்சு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதை பற்றிய பல விதமான சிந்தனை. ஆனா அதனுடைய வேலை அது செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய வேலை நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னா என்ன, சரியான வழியில் போங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனாலும் உங்களுக்கு புதன் வியாழன் கொஞ்சம் கூடுதல் செலவுகள் காத்திருக்கு. ஆனா இன்றும் நாளை மறுநாளும் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், திருவாதிரையில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதம், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இந்த வாரத்தில் நல்ல போக்கு, இன்னைக்கும் நல்ல இடத்துல இருக்காரு. சந்திரன் அஷ்டமத்தில் இருந்து வெளியே போயிட்டாரு, திரிகோணத்தில் இருக்காரு. அப்புறம் நாளைக்கு 10ஆம் இடத்துல, நாளான்னைக்கு 10ஆம் இடத்துல, அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார். இப்படி சாதகமான இடங்களை நோக்கி போறாரு. அப்போ ஒரு 5 நாட்கள் வச்சுக்கோங்க. அப்போ வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் உங்களுடைய முடிவால கொஞ்சம் செலவுகள் வரும். வரவுன்னு இருந்தால் செலவு இருக்கு, ஜனனம் இருந்தால் மரணம் இருக்கிற மாதிரி தான், இரவுன்னு இருந்தால் பகல் இருக்கிற மாதிரி தான், ஏற்றம் இருந்தால் இறக்கம் இருக்கிற மாதிரி தான். அந்த வழியில் எது எந்த இடத்துல வரும்னு சொல்றேன். இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள்ல இந்த செலவுகளுக்குரிய சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். செலவுகள் வருமா, அவசியமா பண்ணணும், தேவையற்றதை பண்ணாம விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி பண்ணிட்டு போகலாம். அந்த வகையான நிலைகளிலே உங்களுக்கு முன்னேற்றத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள்
செலவுகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. அதுக்கேற்ப உங்களுடைய நடவடிக்கையை எடுத்துட்டீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்தி மிச்சப்படுத்திக்கலாம். நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்தரம் 1 பாதமும் இருக்கு ராசி அதிபதி சூரியன். இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். நீங்க எவ்வளவு நல்லா பண்ணாலும் அது சரியில்லைன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா அதை அவங்க பண்ணி பார்த்தா தெரியும். எந்த ஒரு விஷயமே பார்வைக்கு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருப்பாங்க. எது எடுத்தாலும் குறை சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த காரியத்தை அவங்க செய்து பார்க்கணும். அப்போதான் அதனுடைய அருமை தெரியும். அந்த வகையில் உங்களை பத்தி இன்னைக்கு உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உண்மைத்தன்மை பிறருக்கு புரியாது. அதுக்காக நீங்க அவங்களை நினைச்சு கோவப்பட வேண்டாம். ஆனா அது நாளைக்கு புரியும். அவங்க திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்தரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் கும்பிடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு நீங்க நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நாளாக இருந்தாலும், நாளை மறுநாள் குழப்பங்கள் அதிகம் இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். நாளை மறுநாள் நீங்க எதிலும் பொறுத்து யோசித்து நிதானித்து செயல்பட இந்த வாரம் உங்களுக்கு இனிதா அமையும். இந்த வாரத்திலேயே நாளை மறுநாள் மிகவும் பொறுமை அவசியம். பொறுமை கடனிலும் பெரிதுன்னு சொல்றது உங்களுக்கு புரியும். உத்தரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த வாரம் இந்த ராசிக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கடந்து புதன், வியாழன் ராசி அதிபதியோட சந்திரன் கூடி கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். வேஷம் போடுறவங்க உங்களை ஏமாத்து பார்ப்பாங்க. அப்படின்னா பொய் சொல்லி இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லி ஏமாற்ற வருவாங்க. கவனமா இருங்க. அந்த 2 நாட்களை மட்டும் புதன், வியாழன் வெளியாட்களிடத்திலே எச்சரிக்கை இருக்கணும். இப்போ பார்த்து நாங்கள் சிலிண்டர் இதை செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், இது செக் பண்ணுறதுக்கு 500 ஆகும், நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்லாம் கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு குரூப் புறப்பட்டிருக்கோம். நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், ஏதோ ஒரு நீங்கள் ஆதாருடைய ஜெராக்ஸ் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு வருவாங்க. அதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டாம். இப்படி ஏமாற்றி பிழைக்கிறதுக்குன்னே சில குரூப் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த ஏமாற்றி பிழைக்கிறவன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான். அவன் சந்ததி விளங்காது. ஆனாலும் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் நம்ம பேசுகிறத கேட்டு அதோட அவங்க திருந்தினாங்கன்னா பரவாயில்ல. இந்த அளவுக்கு திட்டுறாங்க, இதை கேட்டு திருந்தினாங்கன்னா பரவாயில்ல. அப்படி அப்பாவிகளை போயிங்க ஏமாற்றி ஒருத்தன் பொருளை திருடுறது, ஒருத்தனை ஏமாத்துறது, திருடுறதை விட ரொம்ப மோசம் ஏமாத்துறது. பொய் சொல்லி ஏமாத்துறது திருடனை விட ரொம்ப மோசம். இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த சமயத்துலேன்னு சொல்கிறேன். அது நாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏமாத்துறது குற்றம்னா ஏமாறதும் குற்றம் தான். அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. இப்போ அந்த வகையான நிலையில் இந்த புதன், வியாழன் அதிக கவனம் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும், சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் கூப்பிடுங்க. இப்படியே ரிவர்சல் சொல்கிறேன். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதம், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் உள்ள தருணத்தில் கிரக நிலைகள் இருக்கு. அதுவும் நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனும் அஷ்டமத்திலிருந்து இறங்கிடுறாரு. அது பெரிய விஷயம் உங்களுக்கு. ஏன்னா கடந்த ஒரு மாசமா சூரியன் அஷ்டமத்தில் இருந்துட்டு, செவ்வாய் வேற அஷ்டமத்தில் இருந்துட்டு, புதன் வேற அஷ்டமத்தில் இருந்துட்டு உங்களை படாபாடு படிச்சு, சனி வேற ஜென்மத்துக்கு வந்துட்டு வக்ரத்தில். இப்போ குரு நல்ல இடத்துல இருக்கு, இன்னைக்கு சந்திரன் நல்ல இடத்துல இருக்கு. அப்புறம் திங்கள், செவ்வாய் மேசம்,
புதன் வியாழன் ரிஷபம், வெள்ளி சனி சந்திரன் கொஞ்சம் குழப்பத்துக்கு கொடுப்போம் வருவார். அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த சமயம் சூரியன் திரிகோணத்துக்கு போயிடுவார். இப்போது அஷ்டமத்திலிருந்து பல கிரகங்கள் இறங்குனது ஒரு வகையில் பரவாயில்ல, சந்திரன் மட்டும் வர்றார், அவர் சமாளிச்சுக்கலாம். நான் சொல்கிறது வண்டி ஓட்டுறதானுங்க, நாம் பார்த்து ஓட்டிக்கலாம், பஞ்சராகம் இருந்தால் சரிங்கிறீங்க. போன வாரம் அப்படி இல்லை, அது ரொம்ப கடுமையாக இருந்தது. இந்த வாரம் அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. நாளையிலிருந்து உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சிந்தனை தெளிவு பெறும். இன்று சிறப்புக்குரிய சந்தர்ப்பம், நாளையிலிருந்து நல்லா இருக்கும்னாலும் இந்த வாரத்தில் இறுதி நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுத்து முடிவெடுத்தீங்கன்னா போதும். விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுஷத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் இந்த வாரத்தில் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. ஆனால் சூரியன் அஷ்டமம், செவ்வாய் அஷ்டமம், புதன் அஷ்டமம் இருக்கிறது மறந்துடாதீங்க. 9 10 அஷ்டமத்துக்கு போகும்போது கடவுளே நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிற மாதிரி தெரியும். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாங்க, இருக்கிறது பேசித்தானே ஆகணும். எங்க இருட்டுன்னு சொல்ற, இருட்டா இருக்கும்போது என்னங்க நீங்க இருட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஏங்க இருட்டு தானே, அது எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்றது என்னுடைய வேலை. ஆக இந்த வாரத்தில் சந்திரன் போகக்கூடிய பாதையில் சந்திரன் அஷ்டமத்துக்கு வராதனால இருட்டில் கூட பயணம் செய்வீங்க. அப்படின்னா நிலவழிச்சு இருக்குங்க, போய்க்கலாங்கன்னு சொல்றேன். சந்திரனுங்கிறது நிலவு, உங்களுக்கு சூரியன் மறைஞ்சாலும் நிலவோட வெளிச்சத்தில் இந்த வாரம் பயணம் நல்லா இருக்குங்க. ஆக இந்த வாரம் பலவீனங்களுக்கு இடம் இல்லை. ஆனால் இருட்டில் பயணம், ஆனால் நிலா வெளிச்சத்தில் பயணம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றது பயணம் தொடரும், ஆனால் கொஞ்சம் கவனமாக போகணும். இருட்டில் பகல போகிறக்கு இருட்டில் போகிறக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க தன்வந்திரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2 3 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் போற பாதையும் நல்லா இருக்கு, குரு நல்ல இடத்துல இருக்கு. இந்த வாரம் சந்திரன் போற பாதையும் நல்லா இருக்கு. செவ்வாய் 7 இருக்கு, அதோட சூரியன் சேரும். செவ்வாயோட சூரியன் சேர்ந்து 7 வரும்போது உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும். ஆமாங்க, 98 டிகிரி இருக்க வேண்டிய 104 டிகிரி வரைக்கும் வந்துருச்சுங்க. அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் சரியாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி உடல்ல அந்த ஹீட் அதிகரிக்கும். அதே மாதிரி கோபம் அதிகரிக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனாலே சந்திரனை போகிற பாதையும் நல்லா இருக்கிறதுனால இந்த வாரம் வெற்றிக்குரிய வாரம். எந்த காரியத்தையும் எடுத்து எளிதில் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ள வாரம். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டக்கூடிய வாரம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு சொல்றேன். இதை பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்கு. ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், எளிதாக கிடைக்கும். ஒரு நல்ல வீடாக இருக்கும், நல்ல விலை கிடைக்கும், வேற எங்கேயும் போய் வாங்க முடியாது, கடன் கிடைக்கும். உங்களுக்கு என்னங்க கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாமே ஈஸியாக முடியும். பண்ணிக்கணும். இந்த மாதிரி தருணத்தில் பண்ணாதான் பண்ண முடியும். ஆடி மாதம் பிறந்துருச்சுன்னு வாங்காமல் இருக்கிறதுல முடிவு பண்ணி வச்சுக்கலாம், கரையம் பண்ணுறது அப்புறம் பண்ணிக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள் என்னுடைய அடிப்படையில் நல்ல செயல்களும் நல்ல சந்தர்ப்பங்களும் எதிர்கால நீண்ட நாள் பலன் தரத்தக்க முடிவுகளும் எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள வாரம். உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1 2 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்குல இந்த வாரம் நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் கிரகநிலை போகுது. ஆனால் 6ஆம் இடத்துக்கு சூரியன் போறது 5லிருந்து இன்னும் பரவாயில்ல. நாளிலிருந்து எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிரிகள் ஒன்று அடங்கி போவாங்க, இல்லாட்டி உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, அல்லது அவங்க உங்களை எதிர்க்காம ஒதுங்கி நிற்பாங்க சொல்லக்கூடிய வாரமாக இருக்கும். ஆக எதிர்ப்புகள் அகலக்கூடிய வாரம், தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாரம். ஆனால் நினைத்தது வேகம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், பணப்பற்றாக்குறை நீங்கக்கூடிய நிலை, தொழில் முன்னேற்றம், குடும்ப சுகம், ஒற்றுமை, அதனால் ஏற்படக்கூடிய சுகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம் கிடக்கும். அதை நம்ம செயலால் கூட அதை மாற்றிக்கலாம்.
நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனாலையும் எந்த விஷயத்திலும் ஒத்து போகிறதுனாலையும் சமைக்கிறது சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சுது, அவங்க கேட்குறது வாங்கி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது, அப்படி போய்க்கலாம். நம்ம தன்னலமற்று இருந்தோம்னா வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பவுமே இருக்கும், குடும்பத்திலேயும் இருக்கும், வெளியிலேயும் இருக்கும். அதை நிறைய பேர் பழகிறது இல்லை. சுயநல போக்கு தான் துன்பத்துக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சால் வேலை முடிஞ்சது. கிரகங்கள் நம்மளை ஒன்றும் தீண்டாது. நீங்கள் ஒரு துறவி, அவங்கள என்னங்க பண்ணும் இந்த கிரகம், எந்த குரு மாற்றம் என்ன பண்ணும், சனி மாற்றம் தான் என்ன பண்ணும், எதுவுமே ஒன்றும் பண்ணாது. சொத்து வேணும், சுகம் வேணும், பணம் வேணும் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது தான். நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று கையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை ஒருத்தன் அடிச்சு பிடுங்குவோம், ஒரு குரங்கு பிடுங்கும், துன்பம் தான் அது. அதெல்லாம் ஒன்றாமல் கை வீசிட்டு போய் பாருங்கள், ஒன்றுமே எதுவும் ஒன்று பண்ணாது உங்களை. அந்த மாதிரி தாங்க அந்த ஆசைகள் துன்பத்துக்கு காரணம். ஆசைப்படாமல் வாழ முடியாது. அளவாக ஆசைப்பட்டு துன்பத்தை கம்மி பண்ணிட்டு போய்க்கலாம். அந்த முடிவுக்கு இந்த வாரம் வருவீங்க. அதில் அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், புரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும்னு நினைப்பீங்க. நீங்க இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அந்த இல்லாமை அப்படிங்கிற இல்லாத நிலை வேண்டும் எல்லாருக்கும். ஒருத்தர் மட்டும் 10,000 கோடி சொத்து வச்சிருக்காரு, ஒருத்தர் வயிறு பத்தி போற அளவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னா அது அவசியம் இல்லைங்க. தனியொருவருக்கு உணவில்லைன்னு ஜெகத்தினை அழித்திடுவோம். அந்த ஜெகமே வேண்டாம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். இந்த மாதிரி சிந்தனை உங்களுக்குள்ள அதிகம் ஊற்றெடுக்கு இந்த வாரம். ஏன்னா உங்க கிரக நிலை அப்படி இருக்கு. அந்த பொது நல போக்கு இருக்கு. அந்த நிலையில நீங்க புகழ் பெறுவீங்க, விருதுகள் பெறுவீங்க. ஒரு கதாசிரியராக இருந்தீங்கன்னா கூட அந்த கதைகள் வந்து சும்மா ஏதோ காதல் கவிதைகள் அந்த மாதிரி கதைகள் இருக்காது. தனி மனித சம்பந்தப்பட்டது மட்டும் இருக்காது, பொது நலம் சம்பந்தப்பட்டதை எழுதுவீங்க. ஒரு கவிதை எழுதினாலும் சரி, ஒரு கதை எழுதினாலும் சரி, ஒரு எது எழுதினாலும் சரி, ஒரு மேடை பேச்சு பேசினாலும் சரி, தன்னலமற்ற நிலை இந்த வாரம் நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க. பிறருக்காக உழைப்பீங்கன்னு சொல்லக்கூடிய வாரம் இந்த வாரம். பிறருக்கு உதவி செய்யறது, பிறருடைய வேலைகளுக்காக நீங்க உங்க வேலையை விட்டுட்டு போறது, நண்பர்களுக்காக உதவுறது, உறவுகளுக்காக உதவுறது, இப்படி பிறருடைய கல்விக்காக நீங்க செலவு பண்றது, இப்படி எல்லாம் அவரோட ஆன்மீக பணிகள் இந்த வாரம் அதிகம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆண்டவனுடைய அருள் அந்த வங்கியில சேரும். உங்களுடைய கணக்குல உங்களுடைய ஆத்மாவுடைய பேர்ல, அந்த ஆத்மாவுக்கு பேர் இல்லை, அதனால் அதுக்கு வந்து உரு இருக்கு. அந்த அந்த உருவத்தினுடைய பேர்ல அங்க பதிவாயிரும் எல்லாமே. உங்களுக்கு அதுக்கான புண்ணிய பலன் கிடைக்கும் நீங்க கேட்காட்டி. ஆக இந்த வாரம் பிறருக்காக உழைக்கக்கூடிய, அதே சமயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் அனைத்து வகையிலும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், புரியாத விஷயங்கள் புரியக்கூடிய வாரம்னு சொல்லலாம். புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.